என்னுடன் பயணிக்கும் என்னுடைய நண்பர்கள் உறவினர் அனைவருக்கும் வணக்கம். 6வது நாள் வீடியோ, என் ஒரு குரல் உங்கள் உரிமை குரல் என்ற தலைப்பில் இந்த வீடியோவை போட போகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, இந்த வீடு கட்ட 4 லட்ச ரூபாய் எப்படி வாங்குறது, அதுக்கு என்னென்ன ஆவணம் தேவை, நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் ஆனாலும் காலதாமதம் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்க்காதிருந்தா இதனுடைய தொடர்ச்சி 1, 2, 3, 4, 5ன்ட்டு கண்டினியூவாக போட்டு வரேன். நீங்கள் புது கார்டு போடுறதுலேருந்து நீங்கள் அதையும் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஏன் போட்டேன்னா, எஜுகேஷன் பசங்களுக்கு ஏதோ கல்வி உதவித்தொகை கொஞ்சம் நல்லா ஒரு யூஸ் ஆகும். குழந்தைங்கள்லாம் காலேஜ் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு தேவைகள் இருக்குது, ஏதோ புக்ஸ் யூனிஃபார்ம் இந்த மாதிரி வாங்கிறதுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுனால தான் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் சம்மந்தமாக போட்டேன். 4 லட்ச ரூபா வீடு சம்மந்தமாக நிறைய பேர் கேள்வி கேட்டதுனால வீடியோவை இப்போ போடுறேன். அந்த 4 லட்சம் எப்படி வாங்குறது, அதுக்கு என்னென்ன ஆவணம் தேவைன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஆவணம் முதல் நலவாரிய அடையாள அட்டை வச்சுருக்கணும். இது உடல் உழைப்பு தொழிலாளி கிடையாது, கட்டுமான தொழிலாளிக்கு மட்டும்தான் வீடு திட்டம் இருக்குது. இந்த 4 லட்ச ரூபா வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும் ஆதாரம்னா, நலவாரிய அடையாள அட்டை, உங்களுடைய ஆதாரு, உங்களுடைய பேங்க் புக்கு, உங்கள் ரேஷன் கார்டு, உங்களுடைய பத்திரம், பட்டா பத்திரம், அப்புறம் வரைபடம் என்ஜினியர் பிளானு. நீங்கள் அது ப்ளூ பிரிண்ட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ப்ளூ பிரிண்ட் எடுத்திங்கன்னா நிறைய காசு கேட்பாங்க என்ஜினியரு. நீங்கள் வெறும் A4 ஷீட்டில் அதை வரைபடம் மாடல் மட்டும் எடுத்து அவங்கக்கிட்ட சீல் சைன் போட்டு தர சொல்லி வாங்கிட்டு கொடுங்க, அப்ளை பண்ணுங்கள். உங்கள் வருமான சான்று இருக்கணும். இதெல்லாம் கொண்டு கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான இடத்துல பதிவு பண்ணுங்கள். அதாவது நலவாரி அலுவலகத்தில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் போய் சேவை மையத்தில் பண்ணிவிட்டு அதை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால் வரலன்னு நீங்கள் புலம்புறதுல எந்த பயனும் இல்லை. நீங்கள் சரியான இடத்துல போய் கொடுத்துட்டு சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை உங்களுக்கு கட்டாயம் வரும், 100% கிடைக்கும். நீங்கள் கரெக்டான தகுதி உள்ள நபர்னால் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் இதில் என்னென்ன உங்களுக்கு கிடைக்காத போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி முதல்ல இந்த கவர்மெண்ட்டு அதாவது குடிசை மாற்று வாரியத்தில் தராங்க இல்லையா, அது 2,10,000, பசுமை வீடு திட்டம், கலைஞர் வீடு திட்டம், இந்த மாதிரி நீங்கள் அந்த திட்டத்திலலாம் எதுவும் வாங்கியிருக்கக்கூடாது. எந்த ஒரு கவர்மெண்ட்டு ஸ்கீம்லேயும் வீடு நீங்கள் வாங்காதுன்னு இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கட்டாயம் இது எல்லாமே 100% கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் சரியான இடத்துல கொண்டு போய் கரெக்டான ஆவணங்களோடு கொடுங்க, கட்டாயம் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கேன் எனக்கு இன்னும் வரல, டிலே ஆகுதுன்னா, டிலே ஆகிறதுக்கான காரணத்தை போய் நீங்கள் கொடுத்த இடத்துல கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிங்கன்னா அது என்ன காரணத்தினால டிலே ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இது கட்டாயம் போட்டு தான் இருக்காங்க, கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். அதிலே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ கண்டினியூவாக போடுறேன்.